தவறாமல் நடந்து கொள்கிறேன். என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். இன்னும் பீமனை காணோம். அண்ணா, பீமண்ணா எங்களை எல்லோரையும் தங்களிடம் செல்லும்படியும் நான் சென்று ஐந்தவனை பிடித்து வருவதாக சொல்லி சென்றார். அப்படியா? என்ன ஆயிற்றே தெரியவில்லையே, இன்னும் வரவில்லையே. வந்து விட்டாயா? வா தம்பி பீமசேனா, உன்னை பற்றி தான் பேசிக்கொண்டு இருந்தோம். ஆமாம், இவனை எங்கே கண்டாய்? இவன் எப்படி அகப்பட்டான்? அண்ணா, சென்னையில் இருக்கும் சாதனுக்கு கண்ணை சுற்றி நாமம் இருக்கும். ராஜனே, சிந்து ராஜனே, உன் பெயர் என்ன? பாண்டவதாசன். பாண்டவதாசன், பாண்டவதாசன். தம்பி பீமா, இவன் கட்டை அவிழ்த்து விடு. ராஜனே, இப்படி வா. பீமா, என்ன இவனுக்கு கண்ணை சுற்றி நாமம்? அண்ணா, சென்னையில் இருக்கும் சாதனுக்கு கண்ணை சுற்றி நாமம் இருக்கும். ஆனால் இவனுடைய மீசை எங்கே? அண்ணா, இவன் மீசையுடைய வீரனாக இருந்திருந்தால் தாய் தங்கை என்னும் முறைதப்பில் நடந்திருப்பானா? இல்லாமையினாலே தான் இந்த கதைக்கு ஆளானா? ஆமாம், ஆம் அப்பா பீமசேனா, இவன் தலைமயர் 5 பிரிவாக இருக்க வேண்டிய காரணம் என்ன? அண்ணா, குடும்ப சம்ரேசனை செய்து குலத்துக்கு பழிதேடாமல் புகழை தேடுகின்ற பிள்ளைகளுக்கு சௌரியம் என்ற ஒரு குடும்ப கல்யாணம் செய்ய வேண்டும். இவன் குலத்தையும் கோத்திரத்தையும் கெடுக்க வந்த கொடிய பாவியாகியால் அடையும்படியான 5 குடும்ப தலைவனாகினான். பீமா, இவனை இவ்வளவு வேலை செய்ய உன் மனம் இழைக்கவில்லையே? அண்ணா, நாங்கள் ஒரு காலத்திலும் ஒருவரையும் அவமானம் பண்ணினதில்லை. தேவரேருடைய வார்த்தையும் தள்ளி நடப்பதில்லை. தங்கள் உத்தரவின்படி இவனை உயிருடன் கொண்டு வந்து தேவரேருடைய சாந்தமும் தர்மமும் இவன் பிராணனை காப்பாற்றிவிட்டது. ஆம் அப்பா மைத்துனா, தாய் தங்கை சமர் என்று நினைக்காமல் நிறைமுறை தப்பிய நடந்த உமக்கும் இந்த காட்டில் இருக்கும் மிருகங்களுக்கும் வேதம் என்ன இருக்கிறது? எடுப்பார் கை குழந்த எடுப்பார் கை குழந்த போல வந்து ஏளனம் கொண்டு இடிகொண்டாயே, இகத்தில் அழியா பலிகொண்டாயே, இறைவன் என்று உலகை ஆண்டாயே, இது உமக்கு என்றென்றைக்கும் புந்தானே. என்னவோ நடந்தது நடந்து விட்டது. இனி நீ சஞ்சலப்படாமல் உன் நகரம் போய் சேர். தம்பிமார்களா, நீங்கள் அனைவரும் சென்று நம் மைத்துனரை வழியனுப்பி வைத்துவிட்டு வாருங்கள். மன்னா, நானும் சென்று என் அண்ணாவை அனுப்பிவிட்டு வருகிறேன். ஆகட்டும் துரோபலா, சென்று வா. அண்ணா, நீ சென்று ஒரு வனக்கழுவை கொண்டு வா. இதோ கொண்டு வருகிறேன் அண்ணா. தம்பி சகாதேவா, நீ சென்று ஸ்நானம் கொண்டு வா. உடனே கொண்டு வருகிறேன் அண்ணா. வனக்கழுவை கொண்டு வர சொன்னீர்களே, எதற்கு? என்ன தம்பி அர்ச்சனா, இது உனக்கு புரியவில்லையா? நம் அருமை மைத்துனர் அஸ்தாபுரம் போக வேண்டும் அல்லவா? அவ்வளவு தூரம் நடந்து செல்ல முடியுமா என்ன? அதற்காக வேண்டிதான் கொண்டு வர சொன்னீர். துரோபதா, நீ சென்று ஒரு பெரிய திரையிட்ட விளக்கு ஒன்றை கொண்டு வா.
இதோ இந்த கொடியவனுக்கு நான் கூறும் வாழ்த்து. எக்காரணத்தை கொண்டும் இவன் இந்த கழுதை விட்டு கீழிறங்க கூடாது. என் வம்சத்தாரை தவிர இவனை தொட்டவர்கள் இவனுடன் ஒட்டி சென்றே செல்ல வேண்டும். என்ன கொடுமை! ஏன் இந்த காரணம்? அண்ணா 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 என்ன இது? ஏன் இப்படிப்பட்ட நிலை? அண்ணா, எங்கள் அவல நிலையை பார்த்தீர்களா? ஏன் எதனால் இந்த கோலம்? கருணா, அந்த பாண்டவ பட்டணி பாஞ்சாலி இருக்கிறாளே, அவளை எடுத்து என் தேர்மேல வைத்து கொண்டு வந்து என் மைத்துனனுக்கு மனைவியாக்கலாம் என்று எண்ணி கொண்டு ஓடி வந்தேன். அதுக்குள்ள அந்த வீமன் வந்து என்னை பிடித்து இப்படியெல்லாம் செய்து விட்டான். உன்னை பழிக்கு பழி பார்க்காமல் விட மாட்டேன். அடிக்கிறப்பா, ரொம்ப நேரம் எனக்காக காத்துக் கொண்டிருந்தாயா? ஆமாயா, எங்கேயா போயிருந்த? நான் எங்க வள்ளி போக போறேன்? நம்ம மகாராஜா தம்பிமார்களுடன் ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நானும் அங்க இருக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஆலோசனை செஞ்சுட்டு இருந்தாங்களா? என்ன ஆலோசனை செஞ்சுட்டு இருந்தாங்க? என்ன வள்ளி, உனக்கு தெரியாதா? நாம் மன்னவர்களாகிய பாண்டவர்களை துரியோதன் தந்திரமாக வரவழைத்து சகுனியின் சூழ்ச்சியாலே சூதாடச் செய்து நாடு நகரம் சொத்து சுகம் அத்தனையும் பறித்துக் கொண்டு 12 வருடம் வனவாசம், 1 வருடம் யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டான் அல்லவா? அதற்குத்தான் வனவாசம் என்று பெயர். வனவாசமா? அப்படின்னா என்னையா? வள்ளி, நாம வனவாசம் வந்து இத்துடன் 12 வருடம் முடிந்து விட்டது. இன்னும் 1 வருடம் யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழ வேண்டும். அப்படி மறைந்து வாழ்வதற்குத்தான் அந்நியாத வாசம் என்று பெயர். அநியாத வாசமா? யோ, அப்படின்னா யாருக்கு தெரியாம 1 வருஷம் மறைஞ்சிருந்து வாழணுமா? என்னையா இது? வள்ளி, மறைஞ்சு வாழ்வது என்றால் யாருக்கு தெரியாமல் மறைந்து வாழ்வதல்ல வள்ளி. நம் உருவத்தை மற்றவர்கள் இன்னார் என்று அடையாளம் தெரிந்து கொள்ளாத அளவிற்கு மாறுவேஷம் அணிந்து வாழ வேண்டும். அப்படின்னா நம்ம 2 பேரும் மாறு வேஷம் போட்டே ஆகணுமா? கட்டாயம் போட்டே ஆகணும். இல்லாவிட்டால் நம் உயிருக்கே ஆபத்து. சரி வாயா, நேரம் வச்சு போலாம். என் அருமை சகோதரர்களே, நாம் துரியோதனின் ஆக்கினப்படி எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் இந்த 12 வருடம் வனவாசம் கழித்து விட்டோம். இன்னும் 1 வருடம் அந்நியாவாசம் செய்ய வேண்டி இருக்கிறது. அதாவது இன்னும் 1 வருட காலம் யாருக்கும் தெரியாமல் மாறு வேடம் தரித்து வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு தகுதியான இடம் யாது என்று எனக்கு கூற வேண்டும். அண்ணா, நமது குரு தேசத்திற்கு அருகில் உள்ள மற்ற தேசம் என்னும் வளம் நிறைந்த நாடு, சருமம் தவறாமல் மாதமும் மும்மாறி பொழிந்து நீர்வளம் நிலவளம் நிறைந்த நாடு. அந்த நாட்டை நீரின்
நெறி தவறாமல் விராடர் என்னும் ராஜன் ஆண்டு வருகின்றார். நாம் அந்த விராட நாடு சென்று உருவை மறைத்து வாழலாம். மேலும் காட்டில் அனுப்பிவித்த கஷ்டத்தை எல்லாம் அந்நாட்டில் ஆற்றிக்கொள்வான் அந்த மத்திய ராஜன். ஆமண்ணா, தம்பி அர்ஜுனன் கூறிய தகுதியான இடம்தான். எல்லா வளமும் பொருந்திய அந்த மச்ச நாடுதான் நாம் மறைந்து வாழ சிறந்த இடம். ஆகவே அந்த நாட்டிற்கே செல்வோம். ஆமண்ணா, உத்தமர் ஆட்சி செய்யும் அந்த மச்ச நாட்டில் மற்றவர் யாரும் நுழைய மாட்டார். ஆகவே நாம் அங்கேயே செல்வோம். சந்தோஷம் சந்தோஷம். அப்படியானால் தம்பி சகாதேவா, சாஸ்திரப்படி சால சிறந்தது மச்ச தேசம் என்பதில் தவறொன்றும் இல்லையே? இல்லையண்ணா, சாஸ்திர விதிப்படி அந்த மச்ச நாட்டில் அச்சமின்றி அஞ்ஞான வாசம் செய்யலாம். அது மட்டுமல்ல, நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஏற்படுகின்ற நல்ல சகுனங்களை பார்த்தால் நாம் எந்தவித கஷ்டம் இல்லாமல் காலம் கழிக்கலாம். அப்படியானால் தாங்கள் ஒவ்வொருவரும் என்ன உருவம் எடுத்து காலத்தை கழிக்கப் போகிறீர்கள் என்பதை என்னிடத்தில் கூற வேண்டும். இதோ நானும் என்னுடைய விருப்பத்தை சொல்லி விடுகிறேன். என் அருமை சகோதரர்களே, என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வேன். திக்கு பாடகரில் ஒருவனாகிய தென் திசை கடவுள் எனக்கு பக்குவமாக அணுகிற தருளிய மந்திரம் ஒன்று என்னிடம் உண்டு. அம்மந்திரத்தை கொண்டு எல்லா வேதங்களையும் உணர்ந்த மேதையராக மாறி மச்சராச சபைக்கு சென்று அந்த ராஜன் முதல் யாவரும் வணங்கும்படியாகவும் அவர்களுக்கு நான் ஆசீர்வாதம் செய்யும் ராஜகுருவாகவும் இருந்து ஓர் வருட காலத்தை கழிப்பேன். உன் பெயர் என்னவென்றால் கங்கப்பட்டர் என்பேன். தம்பி பீமசேனா, உன்னை நினைக்கும் பொழுது என் மனம் நிலை தடுமாறுகிறது. நீ என்னப்பா செய்ய போகிறாய்? அண்ணா, என்னை பற்றி தாங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் சமையல் கலையில் சால சிறந்தவன் என்பது தங்களுக்கு தெரியும். செத்திப்பு, உவர்ப்பு, புளிப்பு, காப்பு, கைப்பு இவ்வொரு வகை ருசியுடன் பலவித பலகாரங்கள், பலவித பாயாசங்கள், பலவித பச்சடிகள், பலவித குழம்புகள், பலவித ரசங்கள், இவைகளோடு புளியோதனம், எல்லோதனம், ததியோதனம், மிளகோதனம், அக்காரை வடிசல், சர்க்கரை பொங்கல் முதலிய பலவகை உணவுகளும் அவற்றுக்குரிய அறுசுவை உண்டியும் சமைப்பேன். அல்லும் பகலும் நல்லவனாய் இருப்பேன். தர்மராஜருக்கு மெச்சுகிறேன் பீமா. உன் உருவத்துக்கு பொருத்தமான வேடம் தான். தம்பி அர்ஜுனா, உன் கொள்கை என்ன? அண்ணா, நான் தேவலோகம் போயிருந்த போது தேவை மங்கியான ஊர்வை அவளுடைய ஆசைக்கு நான் இணங்காத என்னை பெண் தன்மையிலும் ஆண் தன்மையிலும் இழந்த பேடித்தன்மையின்படி சபித்தாள். அந்த சாபத்தால் நான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேராத பேடியாக மாறிவிட்டேன். அதை அறிந்து என் தந்தையான இந்திரன் அந்த ஊர் வைத்தியத்துக்கு சென்று, அடி பாவி, தேவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை போக்கிய என் மகனை அர்ச்சனை இப்படி செய்து விட்டாயே, நீ இட்ட சாபத்தை விலக்கிக்கொள் என்று வருந்தி சொன்னான். அதை கேட்ட அந்த ஊர்வசியானவள், நான் இட்ட சாபம் பழுதப்படாமல் இவர் வேண்டும் போது ஒருவரிடம் இருக்கும், வேண்டாம் போது அகன்று போகும் என்று மறுசாபத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்நாள் இட்ட சாபம் இந்நாளில் எனக்கு இப்படி கை கொடுத்து உதவும் என்று நான் கனவில் கூட நினைக்கிறேன். அந்த ஊர்வசியிட்ட சாபத்தை கொண்டு நான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேராத பேடியாக உருவெடுத்து அந்த மச்சராஜியிடம் சென்று பெண்களுக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுப்பதில் வல்லல் என்று சொல்லி அவன் அருள் பெற்று ஆரங்க சாலையில் இருப்பேன். உன் பெயர் என்னவென்றால் விரகந்தலை என்பேன். பிரமாதம் அர்ஜுனா, உன்னை கண்டுகொள்ள ஒருவராலும் முடியாது. தம்பி நகுலா, உன் கொள்கை என்ன? அண்ணா, நான் அஸ்வசாஸ்திரத்தை நன்கு உணர்ந்தவன். குதிரைகளை பற்றிய துளி சுத்தம் அனைத்தும் எனக்கு தெரியும். குதிரைகளுக்கு உண்டாகும் கொடிய வியாதிகளையும் என்னால் தீர்த்து வைக்க முடியும். ஆகையால்
நான் அஸ்வசாஸ்திர அதிபதி என வேடம் பூண்டு அந்த மச்சராசனிடம் சென்று அவருக்கு இச்சை உண்டாகும்படி இசைந்து பச்சை உறவி தூண்டும் பாகனிலும் மேலாயிருப்பேன். நல்லது நல்லது, நீயும் சமாளித்து விடுவாய். தம்பி சகாதேவா, உன்னுடைய இஷ்டம் என்னவே என்னிடத்தில் எடுத்துரைப்பாயாக. அண்ணா, நான் மாடு மேய்க்கும் கோபாலனாக வேடம் கொண்டு விராட ராசனிடத்தில் சென்று பசுக்களை மேய்ப்பவனாக சேர்ந்து கொள்வேன். அப்பசுக்களுக்கு ஏற்படும் கோமாரி, அடைப்பான், செரிப்பான், வெக்கை, தும்ளம், சூளை, இசைவு, செருமல், பொறுமல், இருமல், வாய் அசை போடாதிருத்தல் முதலிய நோய்களை போக்கி புல்லுள்ள நிலத்தில் அவைகளை மேய்த்து நீருள்ள இடத்தில் அவைகளுக்கு தண்ணீர் காட்டி நிழலுள்ள தோப்பில மந்தைகளை கட்டி மடக்கி ஆடி கறக்கும் பசு, பாடி கறக்கும் பசு, அனைத்து கறக்கும் பசு, அலட்டி கறக்கும் பசு முதலியவைகளை உணர்ந்து நடத்த அறிவேன். அப்பசுக்களின் வாழு, மனம், குணம் முதலியவைகளை உணர்ந்து நடத்த அறிவேன். உன் பெயர் என்னவென்றால் தந்திரபாலன் என்பேன். அருமையான வேடம், உன் உருவத்துக்கு பொருத்தமான வேடம் இது ஒன்றுதான். புரோபதா, நீ என்ன செய்வதாக உத்தேசம்? அத்தா, நான் வண்ணப்பெண் என்னும் வடிவம் கொண்டேன். மத்சரசன் மனைவிடன் சென்று ஆடை ஆபரணம் செய்வோம், கண்ணுக்கு மை தீட்டவும், மலர் மாலை தொடுக்கவும் பணிப்பெண்ணாக பணிவிடை செய்யும் ஒருவரிடத்தை காலத்தை கழிப்பேன். புரோபதா, நீ சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டவுடன் என் நெஞ்சே வெடித்து போல் இருக்கிறது. உனக்கு பணிவிடை செய்ய எத்தனை பணிப்பெண்கள் இருந்தார்கள். இப்பொழுது நீ இன்னொரு பெண்ணுக்கு பணிவிடை செய்ய செல்கிறேன் என்று சொல்லும் பொழுது என் மனம் எப்படி துடிக்கிறது தெரியுமா? என்ன செய்வது? எல்லாம் விதியின் செயல். புரோபதா, ஒன்றை மட்டும் உன் மனதில் எப்பொழுதும் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நீ இன்னார் என்பது மட்டும் யாருக்கும் தெரியக்கூடாது. அதை மட்டும் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே சுவாமி. கந்தா, வள்ளி, நீங்கள் இருவரும் என்ன செய்வதாக உத்தேசம்? மகாராஜா, நாங்கள் இருவரும் உறவன்புரத்தி வேஷத்திலே அஸ்தாபுரம் சென்று அங்கு நடப்பவைகளை அறிந்து வர எண்ணுகிறோம். அருமையான வேடம்தான். ஆனால் ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன்னா, தங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருந்தால் போதும். எப்படிப்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் சமாளித்து விடுவேன். கண்டா, நாட்டு நடப்பறிந்து எனக்கு உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டும். ஆகட்டும் மன்னா. வணக்கம் லோகமூர்த்தியே, என்னை அழைத்த காரணம்? இருக்கிறது தேவேந்திரா, இல்லாமலா அழைப்பேன். இப்படி அமரும். தேவேந்திரா, தேவலோகத்தில் ராஜ்ய பரிபாலனம் எல்லாம் எப்படி? எல்லாம் நல்ல முறையில் நடக்கிறதா? சுவாமி, இந்த 7 லோகத்தையும் 3 அடியாக அளந்த திருவுருவே, தங்களுக்கு தெரியாமலா அரசாட்சி நடக்கப் போகிறது? இப்படி ஒரு கேள்வியை என்னிடம் கேட்க வேண்டுமா? தேவேந்திரா, பூலோகத்தில் அவதரித்துள்ள ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் ஒருவனாகிய அர்ஜுனனை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? சுவாமி, அர்ஜுனன் என் அம்சத்தில் தோன்றியவன் அல்லவா? அவனை பற்றி சொல்லவும் வேண்டுமா? அது மட்டுமல்ல, தங்களுக்கு மைந்தனாயிற்று எல்லா வல்லமை படைத்த வீரன் அல்லவா அவன்? அப்படி என்றால் அர்ஜுனனுக்கு ஈடு இணையற்ற வீரன் இப்பூ உலகில் இல்லை என்கிறாய். அவனை வெல்ல யாராலும் முடியாது என்கிறாய். சுவாமி, அர்ஜுனன் சாமானியப்பட்டவன் அல்ல. தேவலோகத்தில் தேவர்களுக்கு பல இன்னல்களை கொடுத்து வந்த 60,000 நிவாத கவசங்களையும் அவன் ஒருவனாகவே சென்று ஒழித்து கட்டிய வீரன் அல்லவா அவன்? உண்மையில் மட்டுமல்ல, இந்த தேவலோகத்திலும் இன்னும் யாரும் பிறக்கவே இல்லை. தேவேந்திரா, உனக்கு இவ்வளவு அறியாமை இருக்கிறது என்பது
இப்பொழுதுதான் தெரிகிறது. சுவாமி, அர்ஜுனனை காட்டிலும் வல்லவன் இவ்வுலகில் இன்னொருவன் இருக்கிறான் என்று சொல்கிறீர்களா? ஆம் தேவேந்திரா. தேவர்லோகத்து மன்னன் தேவேந்திரன் இப்படி அறியாமை படைத்தவனாக இருப்பாய் என்று நான் இதுவரை எண்ணவே இல்லை. சுவாமி, உண்மையாகத்தான் சொல்கிறீர்களா? ஆம் தேவேந்திரா. சுவாமி, அப்படியானால் என் மகன் அர்ஜுனன் நிலை என்ன ஆவது? அவனை காப்பாற்ற வழியே இல்லை.